எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது நார்த் கேரளா காசர்கோடு ஸ்பெஷலாக இருக்கிற ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். இதோட பேர் வந்துட்டு நெய்கோல். நெய் நிறைய சேர்த்து செய்கிற ஒரு ரெசிபியாக இருக்குது. அதனால தான் நெய்கோல் அப்படின்னு பேர் வந்திருக்கு. ஒரு மாதத்துக்கு மேலே எல்லாம் கெடாமையும் இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சு எடுத்துக்கலாம். எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். 1/2 கிலோ அளவுக்கு மைதா மாவு நான் இங்கே எடுத்துருக்கு. இதில் 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் வரைக்கும் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட சேர்க்கறதுக்காக 1 கப் அளவுக்கு மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற நெய் தான் நான் எடுத்துருக்கு. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கை வச்சு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உப்பு மாவில் நல்லா கலந்ததுக்கப்புறம் நெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 கப்பு நெய் நான் ஃபுல்லாக ஊற்றுறேன். உங்கள்கிட்ட 1 கப்பு நெய் இல்லை இந்த அளவுக்கு வேணாம் அப்படின்னா 1/2 கப்பு நெய் எடுத்தாலும் போதும். ஆனால் கட்டியாக இருக்கிற நெய் எடுக்கக்கூடாது. மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 240 ml கப்புக்கு 1 கப் அளவு மெல்ட் பண்ணி எடுத்துருக்கிற நெய் சேர்த்து இதே மாதிரி மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. மிச்சம் நம்ம பிசைய போகிறது பால் ஊற்றி தான். இப்போது 1 கப் அளவு நெய் ஊற்றி மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் 1/2 கப்பிலிருந்து 3/4 கப்பு வரைக்கும் பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவோட அந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. 1/2 கப்பு நெய் தான் நீங்கள் சேர்க்கிறீ அப்படின்னா பால் இன்னும் கொஞ்சம் அதிகம் தேவைப்படும். பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சால் போதும். கவுண்டர் டோப்பில் மாவு மாற்றி இருக்குது. நல்லா இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி மிக்ஸியில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக இந்த மாவு வராது. நெய் நிறைய சேர்த்துக்கிறதுனால ஓரளவுக்கு நல்லா ஸ்மூத்தானதுக்கப்புறம் இதிலிருந்து கொஞ்சம் மாவு நான் இதே மாதிரி தனியாக மாற்றி வச்சு இதே மாதிரி விரிச்சுக்கோங்க. விரிக்கும்போது ரொம்ப தின்னாய் போகாமல் பார்த்துக்கோங்க. அப்ராக்சிமேட் ஒரு 1/4 இன்ச்சு திக்னஸ் இருக்கணும். ஒரு 3 to 4 சப்பாத்தியோட அந்த ஒரு திக்னஸில் விரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இது ஆல்மோஸ்ட் கரெக்டாக இருக்குது. அந்த ஓரம் ஷேப் இல்லாமல் இருக்கிற ஓரம் கட் பண்ணி மிச்ச மாவு கூட வச்சுக்கலாம். நம்ம பிசையும் போது அது கூட சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இதே மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இதோட பேர் நெய் கோல் அப்படின்னு தான். கோல் அப்படின்னு சொல்கிறது உச்சிக்கு தான் ஸ்டிக் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு தான் கோல் அப்படின்னு சொல்கிறது. அதனால தான் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுக்கிறது. ஷேப் இல்லாத அந்த எண்டு கட் பண்ணி மாற்றிக்கோங்க. மிச்சம் நம்ம ஒரே சைஸில் ஒரே நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். விரிக்கிற டைமில் இந்த மாவு ஒட்டாது. நெய் நிறைய சேர்த்துருக்கிறதுனால மாவு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், ஒட்டாமல் இருக்கும். நம்ம சப்பாத்திக்கெல்லாம் விரிக்கும் போது எக்ஸ்ட்ரா மாவு சேர்த்து விரிக்கிற மாதிரி இது கூட மைதா மாவு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி கொடுக்க வேண்டியதில்லை. இப்படியே நம்ம விரிச்சு எடுத்துக்கலாம். நீளமாக ரவுண்டாக நீங்கள் விரிச்சதுக்கப்புறம் 4 எட்ஜு கட் பண்ணி மாற்றி அப்புறமா மிச்சம் வர்ற ஸ்கொயராக இருக்கிற மாவை இதே மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுனால பிளேட்டில் அப்படியே மாற்றி இருக்குது. எண்ணெய் சூடு பண்ணுறதுக்கு வச்சு நல்ல சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக மாவு அதுக்குள்ளே போட்டு உடனே பொங்கி வந்துருச்சு அப்படின்னா நமக்கு நெய்கோல் ஒன்றா இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் எடுக்கிற எண்ணெயோட அளவு பார்த்துட்டு அந்த எண்ணெய்க்குள்ளே அமங்கி நிற்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க. ரொம்ப மேலே எண்ணெய் இல்லாமல் மேலே நிற்கக்கூடாது. அது பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு நல்லா இது வறுத்தெடுத்துக்கலாம். இது இப்போ பார்த்தா நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி இருக்குல்ல, நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது நம்ம இது எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது கரெக்டாக இருக்குது. தீ ரொம்ப கம்மி பண்ணி வைக்கக்கூடாது. மீடியம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கு. இதுக்கு இனிப்பு கிடையாது. பிசையும் போது நம்ம இனிப்பு எதுவுமே சேர்க்கலை. அதனால இப்போ தான் நம்ம இனிப்பு சேர்க்க போகிறோம். 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை பவுடர் பண்ணி எடுத்துருக்கு. அப்ராக்சிமேட் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இது மிக்ஸ் பண்ணிடலாம். என்னோடய பாத்திரம் ஓட்டையாக இருக்கிறதுனால நான் வேறு பாத்திரத்தில் மாற்றலை. மெதுவாக கை வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு. லைட்டாக சூடாக இருக்கிறதுனால எல்லா சர்க்கரையும் அதில் ஒட்டிடும். உங்களுக்கு இனிப்பு இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறம் ஏர்டைட்டாக இருக்கிற ஒரு கண்டெய்னருக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மாதத்துக்கு மேலே எல்லாம் கெடாமல் இருக்கும். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.